அவசியம் அறிந்திருக்க வேண்டிய பக்தி விஷயங்கள். சூரியன் மறைந்த பிறகு தானம் செய்யக்கூடாது, ஏனெனில் அது லட்சுமி தேவியை வீட்டிலிருந்து வெளியேற்றிவிடும். எலுமிச்சம் பழம் தீபம் ஏற்றுவது கோவிலில் மட்டுமே செய்ய வேண்டியது, வீட்டில் ஏற்றக்கூடாது. சனி பகவானுக்கு வீட்டில் எல் தீபம் ஏற்றக்கூடாது. கோவிலுக்கு சென்று சனி பகவான் சந்நிதியில் அல்லது நவகிரக சந்நிதியிலோ எல் தீபம் ஏற்றலாம். சனீஸ்வர பகவானின் படத்தை வீட்டில் வைத்து பூஜை செய்யக்கூடாது. அதே போல நடராஜரின் படத்தையும் கோபமாக இருக்கும் காளியின் படத்தையும் வீட்டில் வைத்து பூஜிக்க கூடாது. செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் வீட்டில் ஒட்டடை அடிக்கக்கூடாது. செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் லட்சுமி விளக்கை தேய்க்கக்கூடாது. வீட்டு பூஜை அறையில் கற்பூர தீபம் ஏற்றி வழிபட்டதும் தானே குளிர்ந்து விடுவதுதான் நல்லது, நாம அதை அணைக்கக்கூடாது. வாராகி அம்மன் சிலையை வீட்டில் வைத்து வழிபடலாம். வாராகி அம்மன் நீங்க செய்யும் செயலுக்கு உறுதுணையாக இருப்பான். மருதாணி இலையை கொண்டு வீட்டில் சாம்பிராணி போடக்கூடாது. இரவில் தூக்கம் இல்லாமல் துன்பப்படுபவர்கள் தலையணைக்கு அடியில் கொஞ்சம் மருதாணி இலைகளை வைத்து உறங்கினால் நன்றாக உறக்கம் வரும். வெள்ளருக்கு பூவை மாலை கட்டி சதுர்த்தி தினத்தன்று விநாயகருக்கு அணிவிக்க வறுமை நீங்கி செல்வ வளம் பெருகும்.